நல்ல அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசும்போது சொல்றாரு, காரைக்குடியில் இந்த வட்டம் சீமான் ஜெயிக்க போறதுக்கு உறுதிங்க, நிச்சயமா சீமான் எம்எல்ஏவா ஆவாரு, சட்டமன்றத்துக்குள்ள நுழைவாருன்னு உறுதியா ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு. அதுக்கு காரணம் சீமான வெற்றி பெற செய்யறதுங்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு காரைக்குடி மக்கள் பாக்குறாங்க. 5வது முறை தனித்து நிற்கிறாரு. அதனால நிச்சயமா பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மையா சீமான் பெற்றிருக்கிறாரு மக்கள்கிட்ட. வேற எந்த அரசியல் தலைவரும் எந்த நேரத்தில் யார் கூட போய் கூட்டணி சேருவாங்கன்னு இன்னைக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தர் சொல்லலாம், சீமானை அவர் தனிச்சு தாங்க நிற்பாருன்னு நம்பிக்கையை, மக்களோட நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவராக சீமான் இருக்கிறாரு. ஒரு லீடராக நிச்சயம் ஜெயிப்பாரு. நிச்சயம் இந்த முறை அவருக்கு வெற்றி காத்திருக்குன்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு. சீமான் ஒரு லீடருங்கிற அடிப்படையில் மக்கள் அங்கீகரித்து அவரை வெற்றி பெற செய்ய வாய்ப்பு உண்டு. 5வது முறை தனிச்சு நிற்கும் போது ஒரு லீடர் இமேஜ் சீமானுக்கு பெரிய அளவில் விழுந்துரும். நம்பகத்தன்மையான உறுதியான லீடர். இவர் நோட்டுக்கு சீட்டுக்கு மேல போகல, இவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புறது நம்ம கடமை, ஒரு தலைவரை நம்ம தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்போங்கிற அடிப்படையில மக்கள் சீமான காரைக்குடியில வெற்றி பெற செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு பாக்குறேன். ஒரு மாற்றம் தமிழ் மண்ணில நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு.